உச்சநீதிமன்றம் மாநில ஆளுநர்கள் சட்டமன்றத்தினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடாது, சட்டமன்றத்தினுடைய தீர்மானங்களை எவ்வித காரணமும் இன்றி ஒத்திவைக்க கூடாது, தள்ளி போடக்கூடாது, ஒன்று அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும், ஒரு மாநில அரசை முடக்க நினைக்க கூடாது என்று ஒரு தெளிவான தீர்ப்பை இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே தெரிவித்திருந்தது. நம்முடைய அரசியல் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்மானம். ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் ஒரு ஆளுநர் அந்த தீர்மானத்தை செயல்படுத்த முடியாமல் தவிடுபடியாக்கி விடுகிறார். ஆளுநருக்கு அந்த உரிமை இல்லை. அரசியல் சட்டத்துல அவருக்கு அந்த உரிமை வழங்கப்படவில்லை என்பதனை உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருந்தது. ஆனால் இன்றைக்கு மீண்டும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இரண்டு விதமான தாக்குதல்களை மாநில அரசாங்கத்தின் மீது மத்திய அரசாங்கம் தொடுத்திருக்கிறது. ஒன்று, குடியரசுத் தலைவரே உச்ச நீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதி பல்வேறு கேள்விகளை கேட்டு உங்களுடைய கடந்த கால தீர்ப்பு சரியானதுதானா என்று அவர்களையே கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலைக்கு மோடி அரசாங்கம் தள்ளி இருக்கிறது. இரண்டாவது, சென்னை உயர்நீதிமன்றம் முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பறித்திருக்கிறது. இது இரண்டுமே மாநில உரிமைகளின் மீது தொடுக்கப்படுகிற ஒரு போர் என்றுதான் சொல்ல வேண்டும். இது தவறானது. அவர்கள் கொல்லைப்புற வழியாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை நிர்மூலமாக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட விரும்புகிறார்கள். எந்த ஒரு மாநிலமும் மத்திய அரசினுடைய அடிமைகள் அல்ல. நம்முடைய அரசியல் சட்டமே சம உரிமையை வழங்கி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் மாநிலங்களும் மத்திய அரசும் சமமானவை என்பதை நிரூபித்திருக்கிறது. சுதந்திரத்தினுடைய பெருமையே என்னவென்று சொன்னால் சமத்துவத்தை நிலைநாட்டுவதுதான். மக்களிடையும் சமத்துவம் வேண்டும், அரசியல் ரீதியாகவும் சமத்துவம் வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் நாம் சுதந்திரம் பெற்றோம். அதற்காகத்தான் நம்முடைய அரசியல் சட்டத்தை இயற்றினோம். இன்றைக்கு அதனை தவிடுபடியாக்கி இருக்கிறார்கள். எனவே இதற்கு எதிராக இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர வேண்டும். தமிழகம் எப்பொழுதும் போல அதற்கு வழிகாட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்வது சரியான விஷயம். போராடி நமக்குரிய உரிமைகளை பெற்று தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுல தவறான ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஏதோ நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா பிரதமரை சந்தித்து நீங்கள் அவர்கிட்ட சரண்டர் ஆக போறீங்க அப்படின்னு அவர் சொல்றார். அவருடைய பழக்க வழக்கத்தை அவர் சொல்றார். அவர் அப்படிதான் தப்பு இல்லைங்கிற. ஒரு முறை புறக்கணிச்சோன்னா தொடர்ந்து புறக்கணிக்கணும். இல்ல நான் சொல்லிடுறேன். ஒரு முறை புறக்கணித்தால் தொடர்ந்து புறக்கணிக்கணும்னு சட்டம் இருக்கா? அப்பயும் புறக்கணிக்கல. முதலமைச்சர் போகல, நிதி அமைச்சர் போறார். எந்த நிதி ஆயோக் கூட்டத்தையும் தமிழ்நாடு அரசு புறக்கணிச்சது இல்லை. நிதியமைச்சர் போவார். இந்த முறை அதிக முக்கியத்துவம் கொடுத்து முதலமைச்சரே போகிறார். அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் மத்திய அரசாங்கத்திட்ட சரண்டர் ஆனீங்க. நீங்க தான் வெள்ளக்கொடி பிடிச்சிங்க. இன்னைக்கு அவர் ஒரு போராளியாக இருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்கள்லேயே மத்திய அரசாங்கத்தை கடுமையாக எதிர்க்கிற ஒரு முதலமைச்சராக அவர் இருக்கிறார். நீங்க ஏன் அவரை குறிவைக்கிறீங்க? நீங்க ஏன் அதை கொச்சைப்படுத்துறீங்க? உங்களுக்கு அதை மாதிரி பேராண்மை இல்லை. அவர் மாதிரி தைரியமா நீங்க இல்லை. நீங்க முந்தா நாள் வரைக்கும் பிஜேபியோட கூட்டு சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் சேர்ந்துட்டீங்க. ஏன் சேர்ந்தீங்க? அதுக்கு ஏன் நீங்க நாங்க சேர மாட்டோம்னு எதுக்காக சொன்னீங்க? நீங்க அப்பயே சொல்றீங்களாமே, எங்க கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. உங்களுக்கு தெளிவின்மை இருக்கிறது இல்லையா? உங்ககிட்ட தெளிவு இல்லை, அச்சம் இருக்கிறது. அதை நீங்க மற்றவங்க மேல பாஸ் ஆன் பண்றீங்க. அது தப்பு. அது எனவே நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போவதை தமிழக காங்கிரஸ் வரவேற்கிறது. முதலமைச்சர் போகணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். போய் நிறைய நிதியை வாங்கிட்டு வரணும்னு நாங்க சொல்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.